இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் போராட்டங்களை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார் என்று போதகர் பென்னிகின் தனது கட்டுரையில் இவ்வனமாய் எழுதியிருக்கிறார். என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்துவிட்ட ஆரம்ப நாட்கள் அவை. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வகை தேடி தத்தளித்து கொண்டிருந்தேன். அது எப்படி முடியும்? இப்பொழுது எனது அனுபவங்களை பார்க்கும் பொழுது அது எப்படி சாத்தியமாகும் என்று தோன்றுகிறது. 1972 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மறுபடியும் பிறந்த எனது அனுபவத்திற்கு பின் என் இருதயம் கழுவப்பட்டு விட்டதென்பதை நான் அறிந்து கொண்ட போதிலும் நான் எதிர்நோக்கிய கஷ்டங்கள் மேற்கொள்ள முடியாதவைகளாய் தோன்றின. வீட்டிலோ போராட்டம், எதிர்காலத்தை குறித்த நிச்சயமின்மை, எனக்கே என்னை பற்றி தரக்குறைவான தாழ்வு மனப்பான்மை. ஐயோ, என் வாழ்க்கையுடன் நான் எப்படி போராடினேன்? ஏராளமான கேள்விகள் எழும்பி சில சமயங்களில் ஆண்டவருக்கு என் முழு அன்பையும் கொடுப்பதை கூட கடினமாக்கியது. 2 வாரங்களுக்கு பின்னர் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த வினாடியில் இருந்து பரலோகத்தை பூலோகத்தில் அனுபவிக்கப் போகிறேன் என்று எண்ணி ஏமாந்ததுண்டு. எனது அன்றாட பிரச்சனைகள் எப்போதும் போல் தொடர்ந்து கொண்டே இருந்தன. உண்மைதான், நான் பரவசம் அடைந்த நேரங்களும் மகிழ்ச்சி பெருக்கில் பொங்கிய நேரங்களும் இருந்தன. சவுதி அரேபியாவில் உள்ள அத்தனை எண்ணெய் கிணறுகளையும் தந்திருந்தால் கூட நான் எனது ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு கொடுத்திருக்க மாட்டேன். ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் எழுந்து என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்த ஒரு கேள்வி, மாதம் இடைவிடாமல் என்னை நச்சரித்த ஒரு கேள்வி, இவ்வளவுதானா? இதைவிட அதிகமாக ஏதோ ஒன்று எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? அதன் பின்னர் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு ஏறத்தாழ 2 ஆண்டுகள் கடந்த பின்னர் டிசம்பர் மாதத்தின் குளிர் மிகுந்த இரவிலே அந்த அற்புதம் நிகழ்ந்தது. எனது படுக்கையில் நான் படுத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு எனது அறைக்குள் பிரவேசித்தார். மின்சாரம் பாய்ந்தது போன்ற அதிர்ச்சியும் வெதுவெதுப்பான போர்வையின் அரவணைப்பும் ஒருங்கே கலந்த இனிய அனுபவம் அது. வெகு சில நாட்களுக்குள்ளாக அவரது வருகையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டேன். என் போராட்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் எளிதான தன்மையை நான் கண்டுகொண்டேன். ஆம், பரிசுத்த ஆவியானவருடன் கொண்ட நேரிடை தொடர்பின் விளைவு அதுவே. இன்றும் என் உள்ளத்தில் கலக்கமுண்டு. ஆனால் அதன் காரணம் முற்றிலும் வேறானது. ஆண்டவர் தங்களுக்காக வைத்திருக்கும் மகத்தான ஆசீர்வாதத்தின் ஒரு சிறிய பகுதியை கூட பெற்றுக்கொள்ளாமல் கோடிக்கணக்கான மக்கள் கண்மூடி இருப்பதை எண்ணி மனவேதனைப்படுகிறேன். வாழ்க்கையின் மிக சிறந்த பகுதியை இழந்து நிற்கிறார்களே. திரித்துவத்தின் 3ஆம் நபரான பரிசுத்த ஆவியானவரை போராட்டங்களில் உதவி செய்யும் நபரான அந்த ஆவியானவரை கண்டு கொள்ளும் வரை கிறிஸ்துவுடன் கூட இணைந்து நடக்கும் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. எனது ஆவிக்குரிய எதிரிகள் எனக்கு எதிராக அங்கேதான் இருந்தனர். ஆனால் ஆவியானவர் என் வாழ்க்கைக்குள் பிரவேசித்த வினாடியிலிருந்து எதிரிகளுடன் நான் போராட வேண்டிய தேவையற்று போனது. இதுவரை நிகழ்ந்த மல்யுத்த போராட்டங்களும் அவை அளித்த கவலைகளும் அப்படியே மறைந்து போயின. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் அரசியல் குழப்பம் மிகுந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கூறப்பட்டதுதான் எனக்கும் சம்பவித்தது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26-27 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் ஆவிக்குரிய யுத்த திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடியினால் தினந்தோறும் அவரது கட்டளைகளை கைக்கொள்ளும்படி தாங்களாகவே போராடி அந்த யுத்தத்தில் தோற்றும் போகிறார்கள். இதைவிட தெளிவாக அவர் கூற முடியுமா? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஏன் இந்த திட்டம்?
நமது போராட்டத்தை எளிதாக்க, சுலபமாக நம்மை அவர் விரும்பும் பாதையில் நடக்கச் செய்ய இந்த அருமையான உதவியை தருகிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவது மிக கடினமான காரியமாக தோன்றுகிறதா? பயப்படாதேயுங்கள். இதுதான் கணக்கற்ற மக்களின் அனுபவம். உங்கள் பலத்தில் போராட முடியாது. அதை உங்களிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கவும் இல்லை. உங்களுக்கு உதவி தேவை. உதவிக்கு எங்கே திரும்ப வேண்டும்? பிதாவாகிய ஆண்டவரும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரத்தில் வீற்றிருந்தாலும் இங்கே இப்பொழுதே உங்களுடன் தங்கியிருந்து உங்கள் நண்பனாக உதவி செய்ய பூமியில் இருக்கும் திருத்துவத்தின் 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். அவரைத்தான் நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடம் இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று எல்லாரிடமும் கேட்டு ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்போமானால் அநேகர் இப்படித்தான் கூறுவார்கள்: ஆண்டவர் என்னை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வாக்கு பண்ணினார். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். எசேக்கியேல் 39:29 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியதும் கடவுள் உங்களை நோக்கி திரும்புகிறார். அவர் முகம் உங்கள் மீது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நாம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவரால் நிரப்பப்பட்டு அவருடன் ஐக்கியம் கொள்ள வேண்டுமென்பதே பிதாவானவரின் வாஞ்சை. அதுதான் அவரை மகிழ்விக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வரும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து போவதற்கு தேவையான பலன் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். பரிசுத்த ஆவியானவரிடம் நம் வாழ்க்கையை முழுவதும் ஒப்புக்கொடுப்போம் என்றால் அவரே நம்மை அற்புதமாய் மாற்றி ஆச்சரியமாய் வழி நடத்துவார். ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.